நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு பெரிய கம்பெனி. உங்கள் செக்ஷனில் வந்து ஒரு 100 பேர். அந்த 100 பேருக்கும் ஒரு இம்மிடியேட் சுப்பீரியர் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு லீவ் எல்லாம் சாங்ஷன் பண்ணணும்னா அவர் தான் சாங்ஷன் பண்ணணும். ஆனால் அந்த 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 மேனேஜர் எப்படின்னு சொன்னால் ஒரு 1ஆம் நம்பர் செடுமெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நாள் லீவ் கேட்டீங்கன்னாலுமே ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இப்போ உங்களுக்கு 10 நாள் லீவ் தேவைப்படுது. நீங்கள் 10 நாள் லீவு கேட்டு அவர்கிட்ட போய் லெட்டரை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவார்? ஒரு நாள் லீவுக்கே உங்களை அந்த பாடு கொடுத்துவார். நீங்கள் 10 நாள் லீவு கேட்குறீங்க. இப்போ அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து லீவ் லெட்டரை கொடுத்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு லீவ் எதுவுமே கிடைக்காது, எல்லாம் டிஸ்மிஸ் ஆகிடும். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் லீவ் லெட்டர் கொடுக்கீங்க, அவர் என்னதோ பண்ணுவார், நீங்களும் என்னதோ பண்ணுவீங்க. டோட்டல் மைண்டு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் 10 நாள் லீவ் கூட சாங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அவரே என்ன பண்ணுவாருன்னே உங்களுக்கு தெரியாது. என்னதோ பண்ணுவீங்க, நீங்களும் என்னதோ பண்ணுவீங்க, அவரும் என்னதோ பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். கான்சியஸ் மைண்டு வேலை செஞ்சுன்னா ஃபெயிலியர் தான், டோட்டல் மைண்டு வேலை செஞ்சுன்னா சக்ஸஸ் ஆகும். ஆனால் அப்படி 2 மைண்டு நமக்கு எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதனால் இப்படி 2 மைண்டு நமக்குள்ளே இருக்குது. கான்சியஸ் மைண்டுக்கு ஒன்று இருக்குது, டோட்டல் மைண்டுக்கு ஒன்று இருக்குது. நாமளாக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டோட்டல் மைண்டு நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு டோட்டல் மைண்டுங்கிறது நம்முடைய பேக்ரவுண்டில் இருக்குது. அதனுடைய ஹெல்ப்போடு நம்ம பண்ணலாங்கிற ஒரு தைரியத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டுமே வந்து பவர்ஃபுல்லாக மாறிடும். அந்த பவர்ஃபுல்லோட நீங்கள் அந்த டோட்டல் மைண்டுடைய பின்னணியில் இருந்து இது நம்ம பின்னணியில் இது இருக்குங்கிற தைரியத்தோட கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது இதுக்கு டோட்டல் மைண்டுக்குள்ள சக்தி வந்துடும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு. அதனால் இப்படி ஒரு 2 விதமான மைண்டு, 2 விதமான அம்சம், 2 விதமான செயல்பாடு நமக்குள்ளே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லா செயல்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த தடமாற்றங்கிறதே வேண்டியதில்லை. நமக்கு ஏதாவது தடமாற்றம் வந்ததுன்னு சொன்னால் அது அந்த கான்சியஸ் மைண்ட் அங்கே செயல்பட்டுருக்குன்னு அர்த்தம். ஹேப்பனிங் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஹேப்பனிங் மைண்டில் தடுமாற்றமே கிடையாது, அது தானாக நடக்கும். பிரச்சனையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, செயல்கள் அதுவாக நடக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னாலே டோட்டல் அந்த ஹேப்பனிங் மைண்டு நடக்குன்னே இருக்கும். இப்படி ஆயிரமோ அப்படி ஆயிரமோ வெற்றி